Welcome to TutorFlix. ஹாய் டீச்சர்ஸ், எல்லாருக்குமே செகண்ட் யூனிட் பார்த்து ஒரு மாதிரி போர் அடிச்சிடுச்சு. ஃபார்முலாஸாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அண்ட் யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னப்போ யூனிட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குல்லன்னு கேட்டிருந்தீங்க. ஆப்வியஸாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃபார்முலா பேஸில் வரதுனால உங்களுக்கு ஒரே டைப்பில் வந்துட்டு எல்லா மெத்தட்ஸும் பார்க்கும்போது கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 டாப்பிக்காவது பார்த்தா தான் போர்ஷன்ஸ் முடிக்க முடியும். யூனிட் 2 பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பார்க்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும், இல்லைனா கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, யூனிட் 2ல் ஒரு டாபிக் பார்க்கலாம், யூனிட் 5ல் ஒரு டாபிக், இப்போதைக்கு ரெண்டுலேயும் ஒரு டாபிக் பார்க்கலாம். யூனிட் 2 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் யூனிட் 5ல் நம்ம கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 டாபிக் அந்த மாதிரி அதிகம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூனிட் 5 வந்துட்டு நமக்கு அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ரெஃபரன்ஸ் புக் வந்து டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா பை ஐஎன் ஹர்ஸ்டைன். இந்த புக்கோட பிடிஎஃப் காப்பி அப்படியே உங்களுக்கு நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த ஒரு புக் மட்டும் ரெஃபர் பண்ணாலே போதும். எப்பயுமே இதிலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். இதுலேயே நமக்கு தேவையான எல்லா புக்ஸும் இருக்குது. இது ரொம்ப ஸ்டாண்டர்டான புக். ஓகேவா? சரி, நீங்கள் யூனிட் 5ல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப்னு இருக்கும். என்ன இந்த மேம் குரூப் போகாமல் வேறு செட் தியரின்னு எழுதியிருக்காங்க, இது ரியல் அனாலிசிஸ் தானேன்னு யோசிக்காதீங்க. ஒரு சில பேசிக் கான்செப்ட் வந்துட்டு நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? அதோட ரொம்ப நிறைய பேசிக்ஸ் தெரிய வேண்டி இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு டாபிக் முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷனுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில ப்ரிலிமினரி நோட்டேஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு குரூப்ஸோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி கிளாஸில். ஓகேவா? ஸோ யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ இனிஷியலாக தெரிஞ்சுக்க வேண்டியது செட் தியரியில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன, ஏ பிலாங்ஸ் டு எஸ். பிலாங்ஸ் டுனா என்ன மீனிங்? ஏ வந்து எஸ்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதே ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஸ்னால் என்ன சொல்லுவோம்? ஏன்ற எலமெண்ட் எஸ்ஸில் இல்லைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஏ சப்செட் ஆஃப் எஸ் ஆர் ஏ கண்டெய்ன்ட் இன் எஸ். இது எப்போ சொல்லுவோம்? ஏன்ற ஒரு எலமெண்ட் இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா அது ஏல இருக்கும், அதே எலமெண்ட் எஸ்லேயும் இருக்கும். ஓகேவா? ஏல இருக்கிற எலமெண்ட் எஸ்லேயும் இருக்குது அப்படின்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் எஸ், இல்லைனா ஏ கண்டெய்ன்ட் இன் எஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் இப்போ எஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு எழுதிட்டு அந்த சிம்பிளை வந்து நம்ம இப்படி திருப்பி போட்டால் என்ன சொல்லுவோம்? எஸ் இஸ் சூப்பர் செட் ஆஃப் ஏ, இல்லைனா எஸ் கண்டெய்ன்ஸ் ஏ. இதே மீனிங் தான். ஏ வந்து எஸ் உள்ள இருக்குங்கிறத நம்ம இப்படியும் சொல்லலாம் அப்படின்றதுக்கான இதுதான் அது. இப்போ ஏ சப்செட் ஆஃப் எஸ் அண்ட் ஏ ஈக்குவல் டு எஸ். ஓகேவா? ஏ எஸ்ஸுக்கு சப்செட்டாகவும் இருக்குது அண்ட் தென் ஈக்குவலாகவும் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதைய சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே வந்து ஏ டஸ் நாட் ஈக்குவல் டு எஸ் இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ராப்பர் சப்செட்னா என்னென்னா, இப்போ ஏக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ 1 2 3ன்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. எஸ்ஸில் வந்துட்டு 1 2 3 4 இப்படி இருக்குது. அதாவது ஏழு இருக்கிற எலமெண்ட்ஸை விட ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஏவும் எஸ்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வெறும் சப்செட் மட்டும்தான் சொல்லுவோம். ஏழு இருக்கிற எலமெண்ட்டை விட எஸ்ஸில் ஒரு எலமெண்ட்டாவது அதிகமாக இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு சிம்பிள் என்ன அப்படின்னா, ஏ இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எஸ்னால் அந்த ஈக்குவல் டு மாதிரி போடுவோம்ல, அதை மட்டும் கட் பண்ணி விடுவோம். ஓகேவா? இது ஒரு நோட்டேஷன். நெக்ஸ்ட்டு இப்போ ஏ வந்து பிக்கு சப்செட்டாக இருக்குது, அதே மாதிரி பியும் ஏக்கு சப்செட்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அதை வந்து ஈக்குவல் செட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷனை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா இப்படி ஒரு சிம்பிள் போடுவோம். இதை வந்துட்டு ரிலேஷன்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம வந்துட்டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுங்கிறது வந்துட்டு நமக்கு ரியல் அனாலிசிஸ்லேயும் ஒரு சப்டாபிக் மாதிரி இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு அங்கே நமக்கு தேவையில்லை. இங்கே தெரியணுங்கிறதுனால நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? A relation R on A is called an equivalence relation on A if the following conditions hold. நமக்கு ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கண்டிஷனை நமக்கு வந்துட்டு அந்த ஏன்ற செட்டு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரிலேஷனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
இப்போ ஏன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன் கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு ஏ மைனஸ் பி வந்து எனக்கு ஆட் நம்பர்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன் கொடுத்துருவாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த 3 கண்டிஷனையும் இந்த ரிலேஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அந்த ரிலேஷனை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ரெஃப்ளெக்சிவிட்டி. ரெஃப்ளெக்சிவிட்டினா என்ன அப்படின்னா இப்போ ஏன்ற எலமெண்ட் வந்துட்டு ஆறில் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? நமக்கு கொடுத்துருக்கிற ஆறில் வந்து பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஏக்கமா ஏ, அதாவது கிவன் ரிலேஷன். ஓகேவா? இந்த ஏ மைனஸ் பியை தான் நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம்னா ஏக்கமா ஏன்னு எடுக்கிறோம் போக்கோ. ஓகே, இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக பார்க்கும்போது புரியும். இப்போ தியரட்டிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்ற ஒரு எலமெண்ட் ஆறுங்கிற அந்த ரிலேஷனில் இருக்குது அப்படின்னா ஏக்கமா ஏவை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுவும் வந்து அந்த ஆறில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிமெட்ரி. இப்போது ஏக்கமா பின்ற ஒரு 2 எலமெண்ட் வந்து ஆறில் இருக்குது அப்படின்னா பி கமா ஏவும் எதில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஆறில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிரான்சிட்டிவிட்டி. டிரான்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்னா ஏ கமா பி ஆறில் இருக்குது, அதே மாதிரி பி கமா சி ஆறில் இருக்குது அப்படின்னா இந்த ஏ கமா சியும் என்னதில் தான் இருக்கும் அப்படின்றாங்க ஆறில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம இப்படி இந்த ரிலேஷன் சிம்பிள் போடுவோம். ஓகேவா? ஸோ அந்த சிம்பிள் போடலாமா? இப்போது ஏன்ற எலமெண்ட்டை நம்ம ஏன்ற செட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா ரெஃப்ளெக்சிவிட்டி என்ன? ஏ வந்து ஏக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அடுத்தது எப்படி எடுக்கணும்? ஏ ரிலேட்டட் டு பியாக இருந்துச்சு அப்படின்னா பி ரிலேட்டட் டு ஏவாக இருக்கும் சிமெட்ரியில். அடுத்தது டிரான்சிட்டிவிட்டி. டிரான்சிட்டிவிட்டினா என்ன? ஏ வந்து பிக்கு ரிலேட் ஆகுது, பி சிக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னா இந்த ஏவும் என்னவா இருக்கும்னா இந்த சிக்கு ரிலேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the subset a comma a from a belongs to a of a cross a is known as the diagonal of a. அதாவது இப்போ ஏன்ற எலமெண்ட் வந்துட்டு ஏன்ற செட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஏ கிராஸ் ஏ என்னவா இருக்கும்? நமக்கு ஏ கமா ஏன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த சப்செட் வந்து என்னவா இருக்குங்கிறாங்கன்னா இதோட டயகனலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு இப்போ ஒரு ப்ரூஃப் பாருங்கள். இப்போ ஏ ஈக்குவல் டு ரெட் அண்ட் பிளாக்குன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே என்னெல்லாம் நமக்கு சப்செட்ஸ் வரும்? இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏ கிராஸ் ஏன்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டீஷியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பேரில் எழுதுவோம். இப்போ 1 2 3 1 2 3ன்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம்? 1 கமா 1 1 கமா 2 1 கமா 3. அடுத்தது என்ன எழுதுவோம்? 2 கமா 1 2 கமா 2 2 கமா 3. இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தடில் தான் இப்போ எழுதிக்க போகிறோம். நமக்கு என்னென்ன இருக்குது? ரெட் பிளாக். அப்போ என்ன வரும்? ரெட் இன்ட்டு ரெட்டு ஒரு எலமெண்ட் வரும், ரெட் இன்ட்டு பிளாக் ஒரு எலமெண்ட் வரும். அடுத்தது பிளாக் ஃபஸ்ட்டு, பிளாக் இன்ட்டு ரெட்டு ஒன்று வரும், பிளாக் கம்மா பிளாக் ஒன்று வரும். இப்போ இதோட டயகனல் பாருங்கள். டயகனல் என்னது? ரெட் அண்ட் ரெட்டு, பிளாக் அண்ட் பிளாக், அதாவது ஏ கம்மா ஏ. அப்போ இதோட சப்செட் எப்படி இருக்குது? இதோட டயகனலாக இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து உங்களுக்கு டைரக்ட் 1 மார்க் மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு let S be the set of all integers for a comma b belongs to S. We define a related to b if a minus b is even. ஓகே, இப்போது a மைனஸ் பின்ற வேல்யூ வந்து நமக்கு ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏவும் பியும் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டிஷன்ஸை செக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ரெஃப்ளெக்சிவிட்டி. ரெஃப்ளெக்சிவிட்டினா என்ன? ஏ வந்து நமக்கு கிவன் எஸ்ல இருக்குதுன்னா அந்த ஏ ரிலேட்டட் டு ஏவும் அது என்னவா இருக்கணும்? எஸ்ல இருக்கணும். இங்கே நமக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க? நம்ம செட்டு வந்து ஏ கம்மா பி பிலாங்ஸ் டு எஸ். இது வந்து நம்மளோட செட்டு. நமக்கு கொடுத்துருக்கிற ரிலேஷன் என்னது? இங்கே ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஈவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஏ மைனஸ் பியும் ஈவனாக இருக்குதுன்னே சொல்லிட்டாங்க. இஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெஃப்ளெக்சிவிட்டி பார்க்கலாமா? இப்போ ஏ வந்து எஸ்ல இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஏ மைனஸ் ஏ. ஏன்னா ஏ ரிலேட்டட் டு பி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெஃப்ளெக்சிவிட்டிக்கு என்ன? ஏ ரிலேட்டட் டு ஏவும் அந்த எஸ்ல இருக்கணும். இப்போ என்னவா இருந்தால் அது எஸ்ல இருக்கும்? ஈவனாக இருந்தால் எஸ்ல இருக்கும். நம்மளோட கண்டிஷன் ரிலேஷன் என்ன? ஏ மைனஸ் பி ஈவனாக வரணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெஃப்ளெக்சிவிட்டிக்கு நம்ம என்ன தான் எடுப்போம்? ஏ கமா ஏ எடுப்போம். அப்போ ஏ மைனஸ் ஏ என்ன வரும்? 0. 0ங்கிறது நமக்கு என்ன? ஈவன் கிடச்சிருச்சுன்னா அது என்ன அர்த்தம்? எஸ்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம கொஷின் படி. ஸோ ரெஃப்ளெக்சிவிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது சிமெட்ரி.
சிமெட்ரிக் என்ன, ஏ மைனஸ் ஏ ரிலேட்டட் டு பி இருந்துச்சு அப்படின்னா பி ரிலேட்டட் டு ஏவும் அந்த செட்டில் இருக்கணும். நம்மளோட கொஷின்லேயே என்ன சொல்லிட்டாங்க, ஏ மைனஸ் பி ஈவன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏ மைனஸ் பி ஈவனாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக பி மைனஸ் ஏவும் நமக்கு என்னவாக தான் இருக்கும், ஈவனாக தான் இருக்கும். மேபி சைன்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா, இப்போ ஏ வந்து 2னும் பி வந்து நான் 4னும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 மைனஸ் 4 என்ன வரும், -2. 4 மைனஸ் 2 2. சைன்ஸ் வேணால் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர இந்த ரெண்டுமே என்னவாக தான் இருக்குது, ஈவனாக தான் இருக்குது. ஸோ சிமெட்ரியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவிட்டிக்கு நமக்கு என்ன வேணும், 3 நம்பர்ஸ் வேணும். கண்டிஷன் என்ன, ஏ ரிலேட்டட் டு பியாக இருந்துச்சு, பி ரிலேட்டட் டு சியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏ வந்து சிக்கு ரிலேட்டடாக இருக்கும். அப்போ நமக்கு இங்கே கொஸ்டின் படி நம்ம என்ன சொல்லணும், ஏ மைனஸ் பி ஈவனாக இருந்துச்சு, பி மைனஸ் சி வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் சி ஈவனாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ இப்போ ஒரு அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இப்போ வந்துட்டு ஏ மைனஸ் பி ஈவனாக இருந்துச்சுன்னா அது எப்போ வரும், நமக்கு கிவன் கண்டிஷன்லேயே ஏ மைனஸ் பி ஈவன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம யோசிச்சு பாருங்கள், ஒரு ஈவன் நம்பரை இன்னொரு ஈவன் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். இப்போ 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2 தான் கிடைக்கும், 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 2 தான் கிடைக்கும். ஸோ ஒரு ஈவன் நம்பரை ஒரு ஈவன் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஈவன் நம்பர் கிடைக்கும். இப்போ ஏ மைனஸ் பி ஈவன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நம்மளோட அடுத்த கண்டிஷன் என்னென்னா பி மைனஸ் சி. இங்கே ஏவும் பியும் ஈவனாக இருந்தால் தானே நமக்கு இது ஈவனாக கிடைக்கும். அப்போ பிங்கிறதும் ஈவன். இப்போ பிங்கிறது ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா சின்றது என்னவாக தான் இருக்கும், ஈவனாக தான் இருக்கும். ஓகே, சிங்கிறது நமக்கு என்னவாக தான் இருக்கும், ஈவனாக தான் இருக்கும். இப்போ பியும் சியும் ஈவன், ஏவும் பியும் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஏவும் என்னவாக தான் இருக்கணும், ஈவன் தான், சியும் என்னவாக தான் இருக்கணும், ஈவன் தான். ஸோ இதை இன்னொரு கண்டிஷனில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ ஏ மைனஸ் சியை ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் சின்னு எழுதலாமா. இப்போ மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், ஏ மைனஸ் சி தான் இருக்கும். இப்போ ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் சியும் ஈவன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஏ மைனஸ் சி கிடைக்குது. இதுவும் ஈவன் இதுவும் ஈவன். ஸோ இந்த நம்பர் நமக்கு என்ன ஆயிடுது, ஈவன் ஆகிடுது. ஓகேவா, புரிஞ்சிருச்சா. ஸோ இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதைய ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லிடுறேன்னா எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா டெஃபினிஷன் சொல்கிறேன். ஓகேவா, அப்போ நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக புரியும். ஈக்குவலன்ஸ் கிளாஸை வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கிற செட்டு வந்து நமக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனில் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் நமக்கு வந்து குரூப் பார்க்கும்போதே ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எல்லாம் நமக்கு வரும், அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ ஏ வந்து 1 2 3 4 5ன்னு நமக்கு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அதோட ரிலேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி வந்துட்டு ஈவன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனான்னு செக் பண்ணணும். ரெஃப்ளெக்சிவ் என்ன, ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுப்போம், இங்கே ஏ ப்ளஸ் பி ஈவன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணால் ஈவன்னு வருதான்னு பார்க்கணும். இப்போ ஏ ப்ளஸ் ஏனா என்ன வரும், 2ஏன்னு வரும். ஓகேவா, அப்போ 2ஆல் நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலுமே நமக்கு என்ன தான் வரும், ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ 2 × 1 2, 2 2s are 4, 2 3s are 6, நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஈவன் தான் கிடைக்கும். நமக்கு ஏ ப்ளஸ் பி ஈவன் கிடைக்குது. நெக்ஸ்ட் சிமெட்ரிக். கொஸ்டின்லேயே ஏ ப்ளஸ் பி ஈவன்னு சொல்லிட்டான். அப்போ பி ப்ளஸ் ஏவும் நமக்கு என்னவாக தான் இருக்கும், ஈவனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் பாருங்கள். ட்ரான்சிட்டிவில் இப்போ ஏ ப்ளஸ் பிக்கு நம்ம ஏ வந்துட்டு ஈவன் நம்பராக எடுத்தோம் அப்படின்னா பியும் என்னவாக தான் இருக்கும்னா ஈவனாக தான் இருக்கும். நான் போன கண்டிஷனில் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஈவனாக இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஈவன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது ஏ வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா பி என்னவாக இருக்கணும், ஆடாக இருக்கணும். 2 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஈவன் நம்பர் கிடைக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம எடுத்துக்கிற நம்பர் என்ன பண்ணுறோம், இப்போது ஏ ஈவனாக இருக்குது பி ஈவனாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக என்னவாக இருக்கும்னா சியும் ஈவனாக இருக்கும். அதே மாதிரி ஏ ஆடாக இருக்குது பி ஆடாக இருக்குதுன்னா சியும் ஆடாக தான் இருக்கும். பட் இதோட சம் வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னா ஈவன் வரும். 2 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் நமக்கு ஈவன் நம்பர் தான் வரும், 2 ஈவன் நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் நமக்கு ஈவன் நம்பர் தான் வரும். ஸோ நம்ம ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிட்டாலும் பி ப்ளஸ் சின்னு எடுத்துக்கிட்டாலும் ஏ ப்ளஸ் சின்னு எடுத்துக்கிட்டாலும் எது எடுக்கிறோமோ இது ஈவனாக இருந்தால் இதுவும் ஈவனாக இருக்கும், நமக்கு ஆன்சர் ஈவனாக கிடைக்கும். இது ஆடாக இருந்தால் இது ஆடாக இருக்கும், நமக்கு ஆன்சர் வந்து ஈவனாக கிடைக்கும். ஓகேவா, ஸோ எப்படி எடுத்தாலுமே நமக்கு என்னதான் இருக்கும்னா ஈவனாக கிடைக்கும். ஸோ ஏ ப்ளஸ் சி ஈவன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த 3 கண்டிஷனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது.
ஸோ இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் கிளாஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி நம்ம நோட்டேட் பண்ணுவோம்னா, இப்போ 1ஓட ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட் போடுவோம். ஓகேவா? இப்போ 1க்கு இங்கே இருக்கிற நம்பர்ஸில் என்னென்ன நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு ஈவன் வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற கொஷின் என்னது, a + b ஈவன். இப்போ நான் ஏங்கிறத 1ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதில் இருக்கிற நம்பர்ஸில் எதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஈவன் வரும்? 1ங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ இதில் இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். 1 + 1 2, 1 + 3 4, 1 + 5 6. ஸோ இந்த 3 நம்பருக்குமே ஈவன் நம்பர்ஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2, இதில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் கண்டுபிடிக்கணும். 2 கூட எதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஈவன் நம்பர் கிடைக்கும்? 2 ஆட் பண்ணால் ஈவன், 4 ஆட் பண்ணால் ஈவன் கிடைக்கும். அடுத்தது 3க்கு அதே மாதிரி எழுதுகிறோம். 3 கூட 1 3 5. 4 கூட ஆட் பண்ணோம்னா 2ம் 4ம் ஆட் பண்ணும்போது ஈவன் கிடைக்கும். 5க்கு 1 3 5 கிடைக்கும். ஓகேவா? இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த எலமெண்ட்ஸை வச்சு இப்போ எழுதியாச்சு. இப்போ இது இந்த ப்ராக்கெட்குள்ளே எழுதியிருக்கோம்ல, செட் ப்ராக்கெட்குள்ளே, இதையெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இதை ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். 1ஓட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் 1 3 5, 2ஓடது 2 4. இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா 1 3 5 மூணுக்குமே நமக்கு வந்துட்டு என்ன தான் கிடச்சிருக்குது? 1 3 5 தான் கிடச்சிருக்குது. ஸோ 1ஓட ஈக்குவலன்ஸ் கிளாஸ், 3ஓட ஈக்குவலன்ஸ் கிளாஸ், 5ஓட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் மூணுமே நமக்கு என்ன தான் கிடச்சிருக்குது? 1 3 5 தான் கிடச்சிருக்குது. இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 2க்கும் 4க்கும் எனக்கு 2,4 தான் கிடச்சிருக்குது. ஓகேவா? 2க்கும் 4க்கும் எனக்கு கிடச்சிருக்குது 2,4 கிடச்சிருக்குது. இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏஜேன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் எடுக்கலாம், எக்ஸ்ஐ எக்ஸ்ஜே என்ன வேணாலும் எடுக்கலாம். அடுத்தது ஒன்று வந்துன்னா எக்ஸ்கே, அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம்க்கு 2 ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கிடச்சிருக்குது, ஏஐ ஒன்று ஏஜே ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி தான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த கண்டிஷனை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்கிறத பொறுத்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எழுதணும். சேம் வந்துட்டு ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ 1க்கு 3க்கு 5க்கு மூணுக்குமே ஒரே வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கிடைச்சதுனால நம்ம இது ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸாக தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு எனக்கு 2 ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கிடச்சிருக்கு. இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாமா? given an arbitrary equivalence relation in an arbitrary set A, R divides A into mutually disjoint subsets. மியூச்சுவலி டிஸ்ஜாயின்ட் சப்செட்னா என்ன? இந்த 2 சப்செட்டுக்கும் நம்ம வந்துட்டு, ஏன்னா இது வந்து சப்செட் தானே, இப்போது இந்த 5 நம்பருக்குள்ளே இருந்து தானே நமக்கு இந்த 2 செட்டுமே கிடச்சிருக்குது. ஸோ அந்த ஏக்கு இது ரெண்டுமே சப்செட் தானே. ஸோ இந்த 2 சப்செட்டுமே எப்படி இருக்கணும்னா டிஸ்ஜாயிண்ட் சப்செட்டாக இருக்கணும். டிஸ்ஜாயிண்ட்னா என்ன? இந்த 2க்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நமக்கு எம்டி வரணும். இங்கே 1 3 5, இங்கே 2 4, ஆப்வியஸாக நமக்கு எம்டி தான் வரும். ஸோ அந்த ஏஐ ஏஜே அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பார்ட்டிஷியன்ஸ் ஆர் சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ஏ சாட்டிஸ்ஃபையிங். எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏஐ ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் ஃபார் ஆல் ஐ. அதாவது இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள், 1 3 5 வந்துட்டு இந்த ரிலேஷனை பொறுத்து அடுத்தடுத்த நம்பருக்கு ரிலேட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ ப்ளஸ் பிங்கிற கண்டிஷனுக்கு இப்போ இது 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 4 வரும், விச் இஸ் ஈவன். இந்த 2 ஆட் பண்ணால் 8 வரும், விச் இஸ் ஈவன். இந்த 2 ஆட் பண்ணால் 6 வரும், விச் இஸ் ஈவன். ஸோ இப்படி ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற ரிலேஷன் என்னவோ அதை பொறுத்து ரிலேட்டடாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ 2,4 எடுங்க, இந்த 2ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6 வந்துடும், ஈவன் கிடச்சிரும். ஸோ இதெல்லாமே என்னக்குன்னா, இப்போ ஏஐயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு ஒரு ரிலேஷனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நோ எலமெண்ட் ஆஃப் ஏஐ இஸ் ரிலேட்டட் டு எனி எலமெண்ட் ஆஃப் ஏஜே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டு 1 3 5, செகண்ட் செட் என்னது 2 4. இதில் ஏதாச்சும் ஆட் பண்ணால் ஈவன் வருமா? வராது. இது ஒரு ஆட் நம்பர் பேராக இருக்குது, இது ஒரு ஈவன் நம்பர் பேராக இருக்குது. 2 ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஈவன் நம்பர் வராது. ஸோ இதில் இருக்கிற எந்த நம்பருமே இதுக்கு வந்துட்டு நமக்கு ரிலேஷனாக இல்லை. ஸோ ஏஐயில் இருக்கிற எந்த நம்பருமே ஏஜேயில் இருக்கிற நம்பருக்கு ரிலேஷனாக இருக்காது. தேர்ட் கண்டிஷன், ஏஐ யூனியன் ஏஜே வந்துட்டு நமக்கு என்னவாக இருக்கணும்? கிவன் செட்டு ஏவாக இருக்கணும். இப்போ நமக்கு ஏஐ என்னெல்லாம் கிடச்சிது? 1 3 5. ஏஜே என்ன கிடச்சிது? 2 4. இதுக்கு யூனியன் எடுத்தால் என்ன வரும்? 1 2 3 4 5. நம்மளோட கிவன் செட்டு கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட், ஏஐ இன்டர்செக்ஷன் ஏஜே. இப்போ இதுக்கு 2க்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் காமன் எலமெண்ட்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ பை தான் கிடைக்கும், எம்டி செட்டு. அண்ட் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே. இப்போ ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்குதா? இல்லை. ஸோ இந்த 3 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளமாக பார்த்ததுனால உங்களுக்கு இந்த டெஃபனிஷன் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு புக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இஃப் ஏ இஸ் அ செட் and if relation is an equivalence relation on A, then the equivalence class of A belongs to A is the set X belongs to A related to X. We write it as class of A. ஓகேவா? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எப்படி எழுதுவோம், சாரி ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எப்படி எழுதுவோம், கிளாஸ் ஆஃப் ஏன்னு எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான குரூப் தியரிக்கு வரும். ஒரு நான் எம்டி செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? எம்டியாக இல்லாமல் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டாவது அந்த செட்டில் இருக்கணும். அதை எப்போ நம்ம குரூப்புன்னு சொல்லுவோம்னா, பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து இந்த கீழே இருக்கிற 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை குரூப்புன்னு சொல்லுவோம். நம்மளோட ஐயன் ஹர்ஸ்டைன் புக்கில் இதை வந்து நமக்கு டாட்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஐயன் ஹர்ஸ்டைன் புக்கில் டாட்னா மல்டிப்ளிகேஷனும் வரும், அடிஷனும் வரும். ஸோ மேக்ஸிமம் புக்கில் இப்படி ஸ்டார் கொடுத்துருவாங்க. ஸ்டார்னாலும் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் தான். ஸோ நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ இசட் இன்டீஜருங்கிறது ப்ளஸ்ஸை பொறுத்து குரூப்பா இல்லை மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு நமக்கு அந்த இடத்துல டாட் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. நமக்கு கொஸ்டினாக கொடுக்கும்போது ஆர் கமா டாட், ஜி கமா டாட் இப்படியெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா டாட்டுங்கிறது மல்டிப்ளிகேஷன் தான். நம்ம புக்கில் வந்து இங்கே ஸ்டார் கொடுக்காம டாட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஐயன் ஹர்ஸ்டைன் புக் படி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் டாட்னா என்னது, மல்டிப்ளிகேஷன் அடிஷன், இந்த 2 கண்டிஷனை பொறுத்து ஒரு 4 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்குறாங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை குரூப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஏவும் பியும் ஜிங்கிற குரூப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஏ டாட் பியும் ஜியில் இருக்கணும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஏவை 1னும் பிஏ 2னும் எடுத்துக்கிறேன். இதை அடிஷனை பொறுத்து க்ளோஸ்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த 1+2 என்னவா இருக்கணும்னா நம்ம எடுத்துக்கிற குரூப்பில் இருக்கணும். இப்போ 1ஐயும் 2ஐயும் இப்போ நான் எதில் எடுக்கிறேன் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸில் எடுக்கிறேன். ஓகேவா? இல்லை இசட்டில் எடுத்துக்கலாம், இன்டீஜர்ஸில் எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இசட்டில் எடுத்துக்கிறேன். அப்போ 1+2 = 3 இசட்டில் வருமா? வரும். அப்படி வந்துச்சுன்னா இது க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதையே மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்கலாமா? 1 × 2 என்ன வரும்? 2. நெக்ஸ்ட்டு ஓகே 1ம் 2ம் இசட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 × 2 எதில் இருக்குது? 2 இசட்டுக்குள்ளே வருது. ஸோ வந்து இது அடிஷனை பொறுத்தும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதே மாதிரி அடுத்து 3 எலமெண்ட். இப்போ 1, 2, 3ங்கிறத இசட்டில் எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் பொறுத்து பார்க்கலாமா? 1 + 2 + 3 = 1 + 2 + 3. இந்த ப்ராக்கெட்டை மட்டும் மாற்றிருக்கிறோம். இதை என்னன்னு சொல்லுவோம்னா அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம். இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 6 வரும், இங்கேயும் 6 வரும். ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷனுக்கும் அதே மாதிரி தான். 1 × 2 × 3 = 1 × 2 × 3. ஸோ அடிஷனை பொறுத்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் நமக்கு இந்த ப்ராக்கெட் வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே கொடுக்காது. இங்கேயும் என்ன தான் வரும்? 6 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஐடென்டிட்டி எலமெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது கூட ஒரு எலமெண்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணேன் இல்லைன்னா அடிஷன் பண்ணேன்னா எனக்கு எகெயின் ஏ தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா அது ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்துட்டு ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னென்னா 1. ஏன்னா எந்த நம்பர் கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே நம்பர் கிடைக்கும். அடிஷனை பொறுத்து ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னென்னா 0. ஏன்னா அடிஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம 0வை ஆட் பண்ணால் மட்டும்தான் எகெயின் நமக்கு அந்த சேம் நம்பரே கிடைக்கும். ஓகேவா? அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டை நம்ம எப்போவுமே ஈன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து 1, அடிஷனை பொறுத்து 0. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்வர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அது கூட ஒரு எலமெண்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணும்போதோ இல்லை ஆட் பண்ணும்போதோ எனக்கு வந்துட்டு இ கிடைக்கணும், அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது? 1. இப்போ ஏ கூட என்ன எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும்? 1/a. ஓகேவா? ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் 5னா 1/5 மல்டிப்ளை பண்ணால் தானே நமக்கு 1 கிடைக்கும். அதே மாதிரி அடிஷனை பொறுத்து நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது? 0. ஸோ ஒரு நம்பர் கூட எதை ஆட் பண்ணால் 0 கிடைக்கும்? அதோட இன்வர்ஸ். இப்போ 5 இருந்துச்சு அப்படின்னா அது கூட -5 ஆட் பண்ணால் தானே நமக்கு 0 வரும். அப்போ ஏன்னா அது கூட -a ஆட் பண்ணால் தான் நமக்கு 0 வரும். புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை குரூப்புன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்னது? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னா என்ன?
ஏ பியும் ஜியில் இருக்குது அப்படின்னா ஏ டாட் பியும் எதில் தான் இருக்கணும், ஜியில் இருக்கணும். அடுத்தது என்னது, அசோசியேட்டிவ் ப்ராக்கெட் மட்டும் மாற்றுவோம். ஏ இன்ட்டு பி டாட் சியும் ஏ டாட் பி இன்ட்டு சியும் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன, ஈன்னு சொல்லிட்டேன். ஒரு நம்பர் கூட ஈயை பைனரி ஆப்ரேஷன் பண்ணும்போது அகெயின் ஏவே கிடைக்கணும். ஸோ ப்ளஸ்ஸை பொறுத்த ஐடென்டிட்டி எலமெண்ட் 0, மல்டிப்ளிகேஷனை பொறுத்த ஐடென்டிட்டி எலமெண்ட் 1. அடுத்தது என்னது, இன்வர்ஸ். எந்த நம்பர் கூடயோ மல்டிப்ளிகேஷனோ அடிஷனோ பண்ணும்போது இ, அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கணும். ஸோ ஏ கூட அதோட இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், இ கிடைக்கும். ஏனா 1/a, அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அடுத்தது அடிஷன். அடிஷனை பொறுத்து இப்போ ஏ இருக்குது அப்படின்னா அது கூட மைனஸ் ஏவை ஆட் பண்ணால் தான் நமக்கு 0ங்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4 கண்டிஷனையும் எந்த ஒரு குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, எந்த ஒரு நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், குரூப்புன்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா காமுடேட்டிவ். காமுடேட்டிவ்னா என்ன அப்படின்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ. அதாவது இப்போ 5 × 4 = 4 × 5 என்ன வரும், இங்கேயும் 20 இங்கேயும் 20. இல்லை அடுத்தது அடிஷனுக்கு பார்க்கலாமா, இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு. இப்போ நான் அடிஷனுக்கு பார்க்குறேன். 5 + 4 = 4 + 5, ரெண்டுமே வேல்யூ ஈக்குவலாக, இங்கே 9 இங்கே 9. ஸோ இந்த கண்டிஷன் பேர் என்ன அப்படின்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த குரூப் என்னன்னு சொல்லுவோம்னா எபிலியன் குரூப். அதாவது இந்த 4 கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா வெறும் குரூப்னு சொல்லுவோம். இந்த 5ஆவதாக ஒரு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இதையும் அடிஷ்னலாக இந்த 4 கண்டிஷனோட சேர்த்து இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்னா எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். இல்லை இந்த 4 கண்டிஷனை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த 5ஆவது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ குரூப், நான் எபிலியன் குரூப். ஓகேவா? ஏன்னா இது எபிலியன் கிடையாது. எபிலியனுக்கு வந்துட்டு நமக்கு காம்படிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்ததை ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் குரூப் பை ப்ராப்பர்ட்டி. என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது க்ளோஸ்டு இல்லைன்னா க்ளோஷர் ரெண்டுமே சொல்லுவாங்க. அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், காம்படிட்டிவ். ஓகேவா? இப்போது இந்த க்ளோஸ்ட் அண்ட் அசோசியேட்டிவ் இந்த 2 ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஒரு குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், காம்படிட்டிவ் இதையெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா செமி குரூப்னு சொல்லுவோம். ஓகே, க்ளோஸ்ட் அண்ட் அசோசியேட்டிவ் அந்த ஃபஸ்ட்டு 2 கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த குரூப்பை நம்ம செமி குரூப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி 3யுமே ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பட் இன்வர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா மோனாய்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் செமி குரூப், ஃபஸ்ட்டு 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை மோனாய்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் க்ளோஸ்டு, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் இந்த 4யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், குரூப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது செமி குரூப் ப்ளஸ் மோனாய்டு இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், குரூப்புன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த குரூப் அலாங் வித் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் இந்த 4யும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அடிஷ்னலாக காம்படேட்டிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா என்னன்னு சொல்லுவோம், எபிலியன் குரூப்புன்னு சொல்லுவோம். இந்த 4 மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, காம்படேட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா என்னன்னு சொல்லுவோம், நான் எபிலியன் குரூப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? 2 மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது செமி குரூப், இந்த 3யும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மோனாய்டு, இந்த 4யும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் குரூப், இந்த 5யும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் எபிலியன் குரூப். நெக்ஸ்ட்டு ட்ரிவியல் குரூப். ட்ரிவியல் குரூப்புங்கிறது உங்களுக்கு நிறைய இடத்துல ப்ளே பண்ணும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினே நான் ட்ரிவியல், ட்ரிவியல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரிவியல் குரூப்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சிங்கிள்டன் செட். ஓகேவா? சிங்கிள்டன் செட்னா என்ன, ஒரே ஒரு எலமெண்ட். இப்போ 5னா 5 ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கும். அப்படி இருக்கிற குரூப்பை நம்ம ட்ரிவியல் குரூப்புன்னு சொல்லுவோம். எப்படி மேம் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிற ஒரு குரூப்புன்னா இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமே, ஸோ எப்படி ஒரு சிங்கிள்டன் செட்டால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா முடியும். அது எதுனால முடியும் அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட்னால முடியும். ஐடென்டிட்டி எலமெண்ட்னா என்ன சொன்னேன், அடிஷனை பொறுத்து 0, மல்டிப்ளிகேஷனை பொறுத்து 1. ஏ இன்ட்டு 1 ஏ கிடைக்கும், A + 0 ஏ கிடைக்கும். ஐடென்டிட்டினா என்னென்னு அந்த பைனரி ஆப்ரேஷன் பண்ணும்போது அகெயின் நம்ம எடுக்கிற எலமெண்ட்டே கிடைச்சதுனா தானே ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், ஈன்னு சொல்லுவோம். ஸோ ஈயை மட்டும் வச்சிருக்கிற ஒரு செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரிவியல் செட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து கண்டிப்பாக குரூப்போட சாட்டிஸ்ஃபை பண்ணும். குரூப்போட இந்த 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இதை ட்ரிவியல் குரூப்புன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஜி. ஆர்டர் ஆஃப் ஜினா என்ன அப்படின்னா ஒரு குரூப்பில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதோட கவுண்ட்டை தான் ஆர்டர் ஆஃப் ஜின்னு சொல்லுவோம்.
இதையே தான் நம்ம ரியல் அனாலிசிஸில் என்னென்னு படிச்சிருப்போம்னா கார்டினல் நம்பர் படிப்போம். அதாவது ஒரு செட்டு கொடுத்துருக்குறாங்க, அது உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸு என்னென்னு சொல்லுவோம், அதோட ஆர்டர்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இந்த குரூப்பில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 5 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னா அந்த 5 தான் இதோட ஆர்டர் ஆஃப் ஜி, இதை ஓ ஆஃப் ஜி இப்படி டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸில் போதும். இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. எதெல்லாம் வந்து செமி குரூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணும், எதெல்லாம் வந்து மோனாய்டா, இப்போ இசட் இன்டீஜர் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், நேச்சுரல் நம்பர்ஸ் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இல்லை பிடிக்கலனாலுமே சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், இது எனக்கு புரியலை, இது பிடிக்கல, இப்படி சொல்லுங்கன்னு சஜஷன்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.